ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்றது ஒவ்வொரு பிரைஸ் லெவல்லையும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளாடி எந்த பாயிண்ட்ல அதிகமான வால்யூம் பில்டப் ஆயிருக்கு, எந்த பாயிண்ட்ல வால்யூம் கம்மியா இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ என்ன பண்றேன்னா, ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் எந்த ஏரியாஸ்ல அதிகமாக வால்யூம் பில்டா இருக்கு அப்படின்றத நான் இந்த டூலை யூஸ் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் இதை ஜூம் இன் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வரும், சைடில் வால்யூம் பாஸ் வரும். இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு வேல்யூஸ் வேணும்னா வேல்யூஸ் எடுத்துக்கலாம். வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ வேல்யூஸ்ல பில்டப் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் அது இல்லாமல் இங்கே இன்னும் ஒரு சில லைன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் VAH இருக்கு. VAHங்கிறது வேல்யூ ஏரியா ஹை அண்ட் VAL அப்படின்றது வேல்யூ ஏரியா லோ அண்ட் POC அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? இதை தாண்டி இன்புட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு அண்ட் டிக் பர் ரோ இருக்கு. அது வேணும்னா மாத்திக்கலாம். அப் டவுன் வால்யூம் இருக்கு. டோட்டல் வால்யூம் வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். டெல்டாஸா வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளோட கன்வீனியன்ஸ் பொறுத்து தான். இப்போ நான் டெல்டாவாவே இருக்கட்டும், இது இப்படி இருக்கட்டும். ஏன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ அண்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.